நான் எல்லாத்தையும் சொன்னேன், என்ன அர்த்தம் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வயசு 71, வயசு 71. நேற்று கல்யாணம் திருநெல்வேலியில. இன்னைக்கு நம்ம இங்க கூட்டம் நடக்குது. எல்லா இடத்துக்கும் போறோம், கூப்பிட்டாலும் போறோம், கூப்பிடலாம் போறோம், எல்லா இடத்துக்கும் போறோம். கல்யாணத்துக்கு கூட நான் அனுமதி கேட்டேன், நான் மட்டும் போயிட்டு வரேன். 4 மறுநாள் இருக்க நிகழ்ச்சிங்க இருக்கு, நீங்க எல்லாம் பாருங்கப்பா, இளைஞர்கள் பாருங்க. இல்ல அவர் எங்க பார்த்தாலும் வர்றாரு, நம்ம வரணும் அப்படின்னு பிரச்சனை என்றாலும் விசேஷம் என்றாலும் நம்ம அதை கலந்துக்கிறோம். அதெல்லாம் மாற்றம். இந்த புத்தகம் நம்ம மலர் வெளியிடுறோம் இல்லையா? ஏன் வெளியிடுறோம்னா, நாங்க ஒரு சங்கத்துக்கு 100 ரூபாய் சந்தா வாங்குற காலத்திலே நான் ஆண்டு விழா மலர் வெளியிட்டாங்க. ஆமா, எனக்கு ஒரு காலம் நம்ம வரலாறு பேசுவோம். இல்லை, இதுல மட்டும்தான் வரலாறு பேசுவோம். சொல்றாங்கல்ல, இவர் அப்படியா பேசினார், என்ன சொல்றான், பிரிண்ட் ஆனதுனால அதை சொல்றான். நீங்க அப்ப அந்த பிரிண்ட் வந்து ஒரு முக்கியத்துவம். இந்த புத்தகத்துல மலர் வெளியிடணும் இல்லையா? இது ஒரு பக்கத்துக்கு 6000 ரூபாய் செலவாகும். ஒரு பக்கத்துக்கு பிரிண்டிங் செலவு 6000 ரூபாய். நான் வைத்திருந்த கட்டணம் 10,000 ரூபாய். 20% அந்த 10,000 ரூபாய் வந்தது. 80% இன்னும் பணமே வரல. ஆமா, ஒரு 5,000 ரூபாய் தாண்டி நான் எல்லாரும் போட்டேன், விளம்பரம் போட்டேன். நிறைய பேருக்கு நம்ம விளம்பரத்து மலர்ல இருக்குங்கிறதே ஆச்சரியமா இருக்கும். ஆமா, எல்லா சங்கமும் இடம் வரணும், சங்க விளம்பரம் இல்லாத சங்கத்தை நம்ம எப்படியா போடணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி போட்டு 2,84,000 ரூபாய் அந்த மலர் புத்தகம். கணக்குப்படி வசூலானா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அவங்க கிட்ட நான் கைமாத்து வாங்கினேன், கடன் வாங்கி இந்த மலரை வெளியிட்டேன். ஆனா இந்த மலர் வெளி வராதுன்னு சொல்லியே கோயம்புத்தூர் குழப்பத்தை விட்டாங்க. என்னன்னு ஆமா, நம்ம டார்ச்சரே கோயம்புத்தூர். அவன் இந்த புத்தகம் இவன் வராது, சும்மா விளம்பரம் பண்றாங்க, சும்மா வசூல் பண்றாங்க, நீங்க வேணா பாருங்க, சேலஞ்சு பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. 3 நாள் இந்த புத்தகத்தை அடிச்சு கொடுத்தாரு அச்சேக்கு. சரியான சீசன் நேரம் சுதர்சன் வியாபாரம், ஒரு புது கடை ஆரம்பிச்சு. நான் அவரை பண்ண கொடுமை, இன்னொரு மனிதன் தான் எனக்கு சங்கமே வேண்டாம்னு போட்டு விடுவாங்க. போட்டாச்சா செட் பண்ணியாச்சான்னு சொல்லி அவர் ராத்திரி கோலாச்சுக்கு எழுதினாங்க. அவர் பிரஸ்காரர் கொண்டு கொடுத்த உடனே, அண்ணாச்சி என்ன அதிசயமா எங்க புத்தகத்தை எங்க பிரஸ்க்கு வந்துருக்கீங்க, நான் அடிச்சாரு, நீங்க என்ன கவலைப்படுறீங்க அப்படின்னு வச்சு கொடுத்தேன். அப்பதான் அந்த 10,000 ரூபாய் வரும்போது நம்ம மாங்காடி செய்யறாரு, அது ஒரு சிரமம் எனக்கு இருக்கும். அப்பப்போ வாங்கிட்டு கொடுப்பேன், கேட்டோன்னு கொடுத்தாங்க, அதே மாதிரி கொடுத்தாங்க. இப்போ வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, அது வேற. இதுல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், போன வருஷம் மலர் வெளியிட்டோம், அதுக்கு முந்தின வருஷம் மலர் வெளியிட்டோம், அதுக்கு முந்தின வருஷம் டெல்லியில வெளியிட்டோம், வருஷம் மலர் வெளியிட்டோம். இதுல இந்த புத்தகம் நிர்வாகிகள் படம் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த நிர்வாகிகள் படத்துக்கு கூட 10,000 கொடுங்கன்னு சொன்னேன், அனுப்பிட்டாங்க நம்ம நிர்வாகிகள். இதுல நிர்வாகிகள் விளம்பரமும் நிர்வாகிகள் படமும் இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, அருண் வந்து இப்படி இருக்காரு, இப்படி இருக்காங்க, பிரகாஷ் இப்படி இருக்காரு. பிரகாஷ் எல்லாம் இப்ப வந்தோடனே சொல்றேன், 10,000 தான் இருக்கு, மண்டபத்துக்கு 60,000 ரூபாய் கொடுக்கணும். அதனாலதான் வாங்கின பணத்தை பிரகாஷுக்கு ஏன் வச்சுக்காங்க, என்ன செட்டில்மெண்ட் அவர் தான் பண்ணணும். அப்படிதான் போயிட்டு இருக்காரு, யாருமே பண்ணாரு. ஆனா அதெல்லாம் நீடிக்க கூடாது. நான் ஒரு அதாவது என்ன பண்றாங்க, இப்ப பூமிநாடு என்ன சொல்றாரு, அண்ணாச்சி நீங்களாம் வராது, அண்ணாச்சி 5,000 10,000 வந்து அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம ஏற்றுக்க பாரதிய பயங்கரமா சொல்லுவாரு. ஆமா, என்ன பழக்கம் வச்சிருக்கீங்க, அப்புறம் வேற வழி உங்களுக்கு லட்சக்கணக்கில் வர கொண்டு வரணும்னா நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை. நான் இந்த தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் மாவட்ட தலைவர் தான், நான் இந்த மாவட்டத்துக்கு நான் ஒரு கலெக்டர் அப்படிங்கிற ஒரு ஆணவம் ஒவ்வொருவருடைய நெஞ்சிலும் பிறக்கும். அதைத்தான் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஒரு தன்னம்பிக்கையோடு நாம செயல்பட ஆரம்பிச்சோம்னா தீய சக்திகள் எல்லாம் பறந்துடும். அதை நீங்க யதார்த்தமா வச்சுக்கணும். நான் ஆரம்பத்துல சொன்னது
எந்த காலத்திலையும் அந்த ஒரு சூழ்நிலை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்புறம் நிறைய பேர் ஏதாவது நல்லது செஞ்சா உடனே நான் பாராட்டணும்னு எனக்கு மனசுல தோணும். பாராட்டுறேன். இப்போ பாண்டியா இருக்காங்க, அண்ணாச்சி இருக்காங்க, நல்லது செய்யறாங்க அப்படின்னு பாராட்டுறேன். எனக்கு பிடிக்கும், மனசு பிடிக்கும். செஞ்சாரு பூமிநாதன் கடலூர் மாவட்டத்தை அமைத்து விட்டார் அப்படின்னு நான் பாராட்டுறது துடிக்கும் எனக்கு மனசு. நான் பாராட்டிட்டேன்னா இப்ப என்ன ஆகி போகுதுன்னா, இப்ப நாட்டுல இந்த உலக சங்கங்கள், தேச சங்கங்கள்லாம் நிறைய. நான் தான் தேசிய தலைவர், நான் தான் உலக தலைவர். அப்ப பாலகிருஷ்ணன் வந்து பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மாநாடு நடத்தினாரு. அப்படி நான் ஒரு பாராட்டு தெரிவிச்சுட்டேன்னா, அடுத்த நாள் காலையிலே பாலகிருஷ்ணன் 2 பொம்பளையோட மகளிர் அணியோட போயிருக்காங்க. நாங்கதான் தேசிய சங்கம், மகளிர் தேசிய தலைவர்ல இந்த பிரிவுக்கு தலைவரா போடுறாங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் நுழையும் போதே ராம கேட்க ஒண்ணு வருது அப்படின்னு அவரு தெளிவா வச்சிருப்பாங்க. இந்த மூஞ்சி பிடிக்கிறோம், அந்த மூஞ்சி முயல பிடிக்கிறோம் அப்படிங்கிறத புது முகங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு உடல் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைய ட்ரெண்ட்ல உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இன்னைய சூழ்நிலையில தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை தான் ஒரு ஒரிஜினல் அமைப்பு. இந்த அமைப்பை அழிக்க வேண்டும் என்று ஒரு கும்பல் அடையுது. பணத்தை செலவழிச்சுக்கிட்டு தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சுயரூப வளர்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு கும்பல் பல வழியில பலவிருச்சியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு கண்கூடா தெரியும். கோடிக்கணக்கில் செலவிடப்படுகிறது. ஏன்னா எங்க பார்த்தாலும் அருண்குமார், எங்க பார்த்தாலும் சுதேசி வணிகம், இதை மட்டன் தட்டன் சொல்லி பெரிய லாபி நடந்துட்டு இருக்கு. எல்லாம் சொல்லுவான், எல்லாம் செய்வான். கேர்ஃபுல்லா இருக்கு. உங்கள் உழைப்புக்கு விலை பேசப்படலாம், ஏமாந்து விடாது. உங்கள் உழைப்புக்கு, தன்னலம் கருதாத உழைப்புக்கு விலை பேசப்படலாம், விலையாகி விடாது. ஏனென்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் யாரையும் எப்படியும் எதையும் செய்ய முடியும். இன்றைய சூழ்நிலையில் யாரையும் எப்படியும் விமர்சன முடியும். ஒரு பேஸ்புக், ஒரு செய்தி கட்டி விட்டுட முடியும். அந்த மாதிரி ஒரு மோசமான கலாச்சாரம் நமது சமுதாயத்தின் மீது படப்படுகிறது. அதையெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. ஏன்னா நிறைய பேர் தன்னுடைய தொழில இழந்திருக்காங்க. நிறைய பேர் நான் உங்களுக்கு அந்த விருதுக்காரன் எனக்கு தெரிய ஒருத்தருக்கு நம்ம ஆளுகளுக்கே ஒரு ஆளு எனக்கு 5000 ரூபாய் தரதுக்கு யோசிச்சாரு. 1.5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு விருது கொடுத்துருக்காங்க டாக்டர். மோசமான கலாச்சாரத்துல நம்ம 1.5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஒருத்தர் விருது கொடுக்காங்க டாக்டர். டாக்டர் என்ன செய்யுது? அங்க லாஸ்ட் கொடநாட்டு இன்ஸ்டியூட் நம்ம மாவட்டத்துல ராமராஜனுடைய ஒய்ஃப் வந்து இன்ஸ்டியூட் பெரிய சக்திகளை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மலர்ல பின்பக்கம் இருக்கும் பாருங்க, பின்பக்கம் ஒரு விளம்பரம் இருக்கும். டாக்டர் மயோபதி சுரண்டையா நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினதும் ஜெய்சிங் பின்னால உட்காந்துருக்காரு. அதே மாதிரி இந்த டாக்டர் மயோபதி அறிமுகப்படுத்தினதும் அவர் தான், ஜெய்சிங் தான் பின்னால்தான் உட்காந்துருக்காரு, அமைதியா உட்காந்துருக்காரு. இவர் யாருன்னா நடிகர் நற்போதையினுடைய பையனுக்கு வைத்தியம் பார்த்து கொடுக்கணும். அந்த நடிகர் நற்போதையிலே பெரிய மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்காரு இந்த டாக்டர். அப்ப அவங்க நம்ம கிட்ட இருக்காங்க. பதிவு போட்டு அடுத்த நாள் அவரை போய் பார்த்து சாதனை பட போறேன் நேசூர் கண்டிலிருந்து வந்தாங்க, 15 காலம் வந்தாங்க, பொறுப்பேற்று சொன்னாங்க. உங்களுக்கு ஆசை தான் நாங்களே பொறுப்பு இருக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றேன். அதான் சொல்றேன், அப்படி இருக்கு. ஆகவே இன்னையில இருந்து நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன். எதையுமே வாட்ஸ்அப்லயே பேச முடியாது. ஏதாவது சொன்னா நம்ம நேரில் போன் பண்ணி சொல்லணும். அந்த முடிவு நான் வந்துட்டேன். எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாவட்டத்துல அவரை போய் நான் யார் வெளிச்சம் போட்டு காட்டணும்? நான் வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. அவரை மகளிர் 700 ரூபாய் இன்னொரு சந்திப்பாங்க. எதுக்கு அந்த மக்கள் வீட்டை மக்களுக்கு இடி சட்டம் போட எதுக்கு? சும்மா மளிகை போயிட்டு இருந்தாரு. அவரை போய் கட்டணும். இன்னொருத்தர் மகளிர் கூட்டு போனோம். அந்த வேலை நமக்கு தேவைப்படுது. 1 லட்சம் 4 பேர் வந்தா நம்ம கொடுக்குற பொருளுக்கு கொள்கைக்கு நம்மளுக்கு பலமா இருக்கும்.
அப்படிங்கிற ஒரு ஆசையை நம்ம தமிழ்நாடு கூட அந்த வயசுல போய் ஒவ்வொருத்தரும் தேடி பதவி கொடுக்கலாம். அது பின்னாலே பின்னாலே வரவங்க எப்படி கார் கிடைக்குது குழந்தைக்கு திருநெல்வேலி போனா ஜெய்சிங்க கார் எடுத்துட்டு வரலாம். அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் பண்ணிதான் நம்ம சங்கம் நடத்திட்டு இருக்கோம். ஆகவே தமிழ்நாடு வியாபாரி சபை ஒரு பேரவையில் பதவி பெற்று செயல்படுபவர்கள் யாரும் எந்த நேரத்திலும் தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஒன்றுதான் எந்த நேரத்திலும் இவன் இப்படி ஆளுக்கு எவனா சொன்னா அன்னைக்கே நான் பொதுவாக தெரிந்து வெளியே வந்தேன். ஆகவே இந்த தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையில் செயல்படுவதற்கு எனக்கு சிறிதும் அச்சம் இல்லை, சிறிதும் கவலம் இல்லை, சிறிதும் ஒவ்வாமை இல்லை என்ற நம்பிக்கையோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். நீங்கள் பயணிக்கின்ற பொழுது உங்களோடு கைப்பிடித்து வருபவர்களுக்கு கிளை சங்கங்களை நிறுவர்கள் இப்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்மளுக்காக செலவு கண்டி தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் ஒரு ஏரியாவிலிருந்து ஒரு ஏரியா போனாங்க 2500 ரூபாய் அவங்களாம் அந்த இயக்கம் நடத்தணும். அவங்களுக்கு அவ்வளவு செலவு போடுறோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் மலர் புத்தகம் வாங்கிருங்க. இந்த மலர்ல விளம்பரம் இருக்கிறவங்க யாராவது இதுவரைக்கும் பணம் தரவில்லை என்றால் ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. ஒரு 5000 ரூபாய் எனக்கு அனுப்பி அது வந்து எனக்கு ஒரு இதா இருக்கும். அப்புறம் வேற யாராவது விளம்பரம் போட்டவங்களுக்கு 2 புக்கு வாங்கிடுங்க. வேற யாருக்காவது புக்கு வேணும் உங்க ஏரியாவில் கொடுக்கணும்னா ஒரு 200 ரூபாய் கணக்கு பண்ணி எனக்கு ஒரு ரூபாய் கொடுங்க, பணம் கொடுங்க. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வரவு, அது வந்து சரி கட்டிக்கணும். கடனாக இல்லையா வாங்கின கடன் கொடுத்துருக்கலாம். என்ன சக்கரமகன் இன்னும் பணம் இல்லைன்னு கேட்கக்கூடாது. ராமபாண்டியெல்லாம் பேசுவாரு. வணிகத்தை காலகட்டத்தில் நான் படித்தார் கேட்டா அதை திருவண்ணாமலை நடத்துறோம். திருவண்ணாமலையிலையும் கொஞ்சம் பாணியை மாற்றி அமைக்கிறோம். அவரும் சாப்பாடு முறையை நான் மாற்றி அமைக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அதே மாநாடு ஒரு இது வரைக்கும் பண்ணணும். இன்னும் 2-3 நாள் இந்த இடம் தெரிஞ்ச உடனே சுவர்கள் விளம்பரம் எழுத ஆரம்பிக்கிறீங்க. வேற 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 அந்த சீட்டு பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் அது ஒரு குழு நியமனம் பண்ணி நம்ம அதை பண்ணுவோம், செய்வோம். ஏதாவது ஒரு வழியில நமக்கு பணம் வந்தா தான் நம்ம தைரியமா போக முடியும், ஒரு இடத்துக்கு போக முடியும். எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா அனைவருக்கும் ஒரு காரு, நல்ல கார் வாங்கணும்னு சொல்லி சித்தாரிப்பட்டு நினைச்சிருக்கு. இன்னும் கூட ஆரம்பத்துல படிச்சது எனக்கு குரு அவரு. எங்க வயசுனாலும் நல்லா பேசுவாங்க, நல்ல இலக்கணங்கள் இலக்கியங்கள்லாம் அழகா பேசுவாங்க. இப்பவும் அவர் கடைக்கு போனீங்கன்னா இதுவே அழகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் பையன் பெரிய பழக்கம், அது மாதிரிலாம் ஒரு சுதேசி குடும்பம். இன்னைக்கு கார் வாங்கினீங்க அட்வான்ஸா 1 லட்சம் ரூபாய் இன்னும் நல்லா இருக்கும். முதல்ல ஒரு 10,000 அங்கேயே ஆமா. அதாவது மக்களகரம் சொல்றீங்க, அவன் மீட்டிங் வரவு கணத்தை செட்டியார் எழுதுவார். கோடம்பாக்கம் செல்லும் அப்பாத்துறை தலைவர் பொருளாதார கோடம்பாக்கம் சுற்றுப்பிரயாணம் சென்றோம். தந்தாவாங்க அங்கே திருச்சி இறக்கத்தில் டீ கடையை பார்த்தோம். எனக்கு வரவு கணக்கு அங்கே ஒரு டீ, ஆளுக்கு ஒரு டீ 150 கிராம் மக்கடா வாங்கி 11 ரூபாய் எனக்கு அப்படிதான் அந்த இது பொருளாதாரம் தான் கணக்கு. அதுக்கப்புறம் இப்ப விசாரிச்சா நம்மளுக்கு கூத்துமலையில அப்படி கணக்கு. கூத்துமலை நிலை மாவட்டம்னா கூத்துமலையில அவ்வளவு அழகா. அப்புறம் பார்த்தா கூத்துனோட நம்ம உதலப்பேட்டையில அப்படிதான் கணக்கு எழுதுவாங்க. உதல்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். கணக்கு வரவு செலவு அவ்வளவு முக்கியமா இருக்கு. அதனாலதான் முதல் வருஷம் 30,000 கொடுத்தாங்க. 500 கொடுத்தாங்க. இப்ப 1500 கொடுக்கல, 1 லட்சம் தரணும்ல. நம்ம ஜங்கல அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. சந்தாக்கள் தருவது, சந்தாக்கள் இருந்தாங்க, நிர்வாகிகள் தந்தாங்க. இந்த கூகுள் பே கேட்டதுல அது சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னு தெரியல. முருகனுக்கு கல்யாணம் காலம் சாஃப்ட்வேர்ல முதல்ல
நெல்லை கண்ணா அந்த மாதிரி ஒரு 200 ரூபா தான் கேட்கணும். இப்ப இந்த வருஷம் தந்தா 2020 மாதம் ஒரு 200 ரூபாய் 1ஆம் தேதி அதுக்கு வடிகட்டி சிக்கல் அவரு 500 ரூபா வசூல் 2 ரூபாய்க்கு. அப்ப 45 ஒரு 20,000 கொடுத்துறாங்க கண்டிப்பா. அது ஒரு ஆரோக்கியமான வழிதான். யாரையும் ஏமாற்றாமல் யாரையும் கொடுக்காமல் என்ன நடத்துறேன் எதுக்கு செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான வழிதான். ஆகவே அந்த நிர்வாகிகள் சந்தா பண்ணி பட் பெரிய அளவில் தான் நமக்கு வசதி தொழிலதிபர்களை தேடி வருவாங்க. 30 தொழிலதிபர்கள் உங்க மாவட்டத்துல ஒரு தொழிலதிபரை நீங்க சந்திக்க சும்மாவே போய் சந்திங்க. ஒரு மாவட்டத்தில் ஒருத்தரை சந்திங்க. நமக்கு 30 தொழிலதிபர்கள் இருந்தால் போதும், நாம் யாரிடமும் கை நீட்ட வேண்டியதில்லை என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொண்டு, என்றும் உங்களுக்காக உழைப்போம், எப்பொழுதும் உங்களுக்காக உழைப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.